பண்ணையாளர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கோழி பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து தண்ணி வந்து சரியாக இருக்கிறதில்ல. ரொம்ப வந்து வெய்ய காலத்தில் வந்து தண்ணி ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்கும். ரொம்ப வந்து கோழி குடிக்கிறது சிரமமாக இருக்கும். அதே மாதிரி அதோட ஜீரண சக்தி வந்து ரொம்பவே ஆகாது. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி சால்ட் வாட்டர் கண்டிஷனர் அப்படின்ட்டு ஒரு மிஷின் வந்து வந்திருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பண்ணைக்கு வந்து 1 இன்ச்சு பைப்பில் வந்து நம்ம வந்து மாட்ட போகிறோம். இங்கே காட்டு. இப்போ நம்ம பண்ணையில் வந்து இது வந்து மாட்டியிருக்கிறோம். இங்கே மாட்டியிருக்குங்களா, ஆர்த்தி சால்ட் வாட்டர் கண்டிஷனர் அப்படின்ட்டு இந்த 1 இன்ச்சு மிஷின் இங்கே வந்து மாட்டியிருக்கிறோம். இப்போ மேலே வந்து போர் போட்டோம்னா தண்ணி மேலே வந்து டேங்க்கில் வந்து விழுந்துருதுங்க. இந்த டேங்க்கில் இருந்து பண்ணைக்குள்ளே போகும்போது அதில் வந்து ஃபில்டர் ஆகி தண்ணி வந்து உள்ளே போகுது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு தண்ணி, அதாவது அதோட ஹார்ட்னஸ் ஹார்ட்னஸ் எல்லாமே அதை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விட்டுருது. அதாவது அந்த சால்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா உப்பு பூரா உடச்சி விட்டுருது. அப்படியே தண்ணி போக கோழியில் வந்து யூஸ் பண்ணிக்குது. அப்படிங்கிறப்ப தண்ணி வந்து நல்லாவே இன்டேக் கிடைக்குது. அதாவது ஒரு நாளைக்கு வந்து எனக்கு காலையில் ஒரு 7 மணிக்கு போட்டோம், மத்தியானம் வந்து ஒரு 1 மணி 2 மணிக்குள்ளே வந்து தண்ணி வந்து நிறைய குடிச்சிருது. தண்ணி அதிகமாக குடிக்க தான் வந்து கோழி வந்து நல்லா வந்து தீவனம் சாப்பிட்றது வந்து டைஜஷன் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து கறியை எடுத்துக்கும், அதாவது வெயிட்டு நல்லா சேமித்து வைக்கும். அப்படிங்கிறப்ப வந்து இந்த மிஷின் மாட்டினதுக்கப்புறம் ரிசல்ட்டு வந்து பரவாயில்லைங்க. மார்ட்டாலிட்டி வந்து கம்மியாக வருது. அதாவது ஒரு கோழி மெயினாக பண்ணைக்கு தேவை வந்து தண்ணி தான். தண்ணி நல்லா இருந்தால் தான் ரிசல்ட் வரும். நான் என்ன தான் மெடிசன் வாங்கி ஊற்றினாலும், என்ன தான் வந்து க்ரௌத்துக்கு அது இதுன்னு பண்ணாலும் தண்ணி நல்லா இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது. இந்த மிஷின் மாட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பரவாயில்ல, நல்லாவே வந்துட்டுருக்குதுங்க. பாஸ் பண்ணி இப்போ இந்த மிஷின் நான் வந்து மாட்டி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகுதுங்க. அதாவது இதோட 3வது பேட்ச் போயிட்டுருக்குது. இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் எனக்கு வந்து கோழி பிடிச்சிருவாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து வாட்டரோட ஸ்ட்ரக்சர் மாற்றுது. அதாவது தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா கடின நீரை வந்து மென்மையாக்குது. ஒரே காரணம். அப்படி மென்மையாக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து நல்லா தண்ணி குடிக்குது. அதாவது டோட்டலாகவே வாட்டரோட ஸ்ட்ரக்சரே மாறிடுது. அப்படிங்கிறப்ப வந்து தண்ணி நிறையா குடித்ததுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து கெமிக்கலும் இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி இதுக்கு பவர் சப்ளை எதுவும் வேண்டியதில்லை, மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வேண்டியதில்லை. மோட்டரும் அந்த மாதிரி எதுவும் போட வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக டேங்க்லேருந்து கீழே இறங்கும்போது அதில் அப்படியே உள்ளே போய் வெளியில் வருது. அவ்வளோதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து நிறைய பேர் பயனடையணும் அப்படிங்கிறத வந்து சில பேர் இதில் போட்டோம்னா இது என்ன எந்த மாதிரி நல்லா கேட்டுட்ருக்குறாங்க. நிறைய பேர் இது வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னா, தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கீழே உள்ள நம்பருக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.